ஒரு நாள் இஸ்ரவேலின் மண்ணில் மழை நின்று போச்சே. நிலம் உலர்ந்து காய்ந்தது. காலி கிணறுகள், பசுமையில்லாத புல்வெளி. மக்கள் பயந்தார்கள். மிருகங்கள் தாகத்தால் அலைந்தது. அந்த நேரத்துல தேவன் தன் நண்பன் எலியாவை அழைத்தார். எலியா, மழை வராது என்று நீ சொல்லியதை நான் நிறைவேற்றுறேன். நீ கெரீத் ஆற்றின் பக்கம் போ, நான் அங்கே உனக்காக ஏற்பாடு பண்ணிட்டேன். எலியா சொன்னது போல நடந்தான். ஆற்றின் அருகே அமைதியா உட்கார்ந்து தேவனை நம்பினான். சூரிய வெப்பம் எரித்தாலும் அவன் நொடி கூட பயப்படல. ஏனென்றால் தேவனோட வார்த்தை உண்மைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு பெரிய கேள்வி, அவன் என்ன சாப்பிட போறான்? அங்கே மக்கள் இல்லை, பசுமை இல்லை, சந்தை இல்லை. அதே நேரத்துல வானத்துல கருப்பு ரெக்கைகளோட காகம் ஒன்று பறந்து வந்தது. அசரீரமா இறங்கி எலியாவுக்கு அப்பம் கொடுத்தது. அத மட்டும் இல்ல, மாலை நேரத்துல மீண்டும் காகம் வந்து